இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை திமுகவுக்கு ஆதரவாக பேச வைத்து மத்திய அரசுக்கு எதிராக எப்படி திசை திருப்பி விட்டோம் பார்த்தீர்களா? திருமாவளவனை எப்படி மடக்கி விட்டார் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் என்று திமுக தலைவர்கள், திமுகவுடைய சில முன்னணி தலைவர்கள் திருமாவளவனை கிண்டல் அடித்திருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். வரவிருக்கின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக அறிவித்தார் திருமாவளவன். அந்த மாநாட்டில் பாமக, பாரதிய ஜனதா கட்சியை தவிர அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார் திருமாவளவன். அது ஒரு பேசு பொருளாக்கப்பட்டது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், திமுகவிற்கு எதிராக ஆளுகின்ற அரசு, தமிழக அரசு மதுவை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று மாநாடு நடத்தப் போவதாக சொன்ன திருமாவளவன், கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த தாய்மார்கள் சிந்திய இரத்த கண்ணீர் தான் என்னை கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு நடத்த தூண்டியது என்று பேசிய திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்ததற்கு பிறகு அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தார். மு.க. ஸ்டாலினிடம் என்ன பேசினீர்கள் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு திருமாவளவனிடமே ஒப்படைக்கப்பட்டது. திமுகவை சார்ந்த யாரும் பேட்டி கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யாரும் பேட்டி கொடுக்க வேண்டாம் என்று திருமாவளவனும் சொல்லி இருப்பதாக ஒரு தகவல். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துவிட்டு வெளியே வந்த திருமாவளவன் ஊடகவியலாளர்களிடம் பேட்டி கொடுக்கின்ற பொழுது, மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவினரையும் அழைத்திருக்கிறேன். திமுகவை சார்ந்த ஆலந்தூர் RS பாரதியும் TKS இளங்கோவனும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். என்னடா இது, மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்தினார், என்று நடத்தப் போவதாக அறிவித்தார். கடைசியில் திமுகவினரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறார்களாம். இவர்கள் மது ஒழிப்பை யாரிடம் வலியுறுத்த போகிறார்கள்? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியிடம் மது ஒழிப்பை வலியுறுத்துவார்களோ, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியாவது மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியினருமாவது இவர்கள் கேள்வி எழுப்புவார்களா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. அதற்கு அடுத்து ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தார் திருமாவளவன். அகில இந்திய அளவில் மது ஒழிப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற விதத்தில் மது ஒழிப்பு மாநாட்டை கள்ளக்குறிச்சியிலே நடத்துவோம். அதில் திமுகவும் கலந்து கொள்ளும், அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என்கின்ற தொனியில் பேசியிருக்கிறார் திருமாவளவன். திமுகவில் ஆலந்தூர் RS பாரதியும் TKS இளங்கோவனும் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், ஏற்கனவே திருமாவளவன் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தார். இப்பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் கலந்து கொள்கின்ற காரணத்தால் அதிமுக இனி அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாது. ஆகவே திருமாவளவனை அதிமுகவிடமிருந்து பிரித்தாகிவிட்டது. இது திமுக எடுத்த ராஜதந்திர நடவடிக்கை. இதற்கு திருமாவளவன் பலியாகிவிட்டார் என்று திமுகவை சார்ந்தவர்களே திருமாவளவனை கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே திருமாவளவன் பாராளுமன்றத்தில் அகில இந்திய அளவில் மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெல்ல தெளிவாக ஒரு பதிலை கொடுத்தார். என்னவென்றால், மதுவை ஒழிக்கின்ற பொறுப்பு, மது கடைகளை மூடுகின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது. நீங்கள் போய் தமிழ்நாட்டிலே மாநில அரசை கேளுங்கள். ஆக மாநில அரசுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக அறிவித்த திருமாவளவன் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தவுடன் அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார். திமுகவின் நெருக்கடிக்கு பணிந்து விட்டார். அது திருமாவளவன் என்ன ஒரு கனவு கண்டார் என்று சொன்னால், 1980ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மது ஒழிப்புக்காக தமிழகத்திலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மது ஒழிப்பு கொள்கையை நாம் கபலீகரம் செய்து கொண்டோம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த திருமாவளவன் விழித்து எழுந்து அந்த கனவை நினைத்து பார்ப்பதற்குள் அந்த கனவை தகர்த்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மத்திய அரசு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று யார் யார் அந்த மாநாட்டிலே பேச போகிறார்கள்? திமுகவை சார்ந்த RS பாரதி, திமுகவை சார்ந்த TK இளங்கோவன், இவர்களை வைத்துக் கொண்டு மது ஒழிக்கப் போகிறார்கள். எப்படி? காலையில் மதுவுக்கு எதிராக பேசுவார்கள் ஆலந்தூர் RS பாரதியும் TK இளங்கோவனும். மாலையில் மது குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்று ஒரு பிரசங்கமே செய்யவும் தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை வைத்து மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் நடத்த போவதாக சொல்வது மிகப்பெரிய கேலி கூத்து. தமிழ்நாட்டிலே மதுவை விற்பனை செய்வதே திமுக அரசு. இவர்களை வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டை எப்படி நடத்த முடியும்? அது சுருக்கமாக சொன்னால், விலைமகள் கற்பை பற்றி போதிப்பதை போல, அது கொலை தொழிலை செய்பவன் ஜீவகாருண்யம் பேசுவதை போல, சாராயம் விற்கின்ற அரசாங்கத்தை நடத்துகின்ற அந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய கேலி கூத்து. ஆகவே திமுக விரிந்த வலையில் தொப்பென்று விழுந்து விட்டார் திருமாவளவன். திமுக விரித்த வலையில் விழுந்து விட்டு இப்பொழுது குப்புற கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்று நாடகமாடி கொண்டிருக்கிறார், நடித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு, நாளை மறுநாள் ஒரு பேச்சு. திருமாவளவன் பேச்சு பொழுது விடிஞ்சால் போச்சு. இதுதான் இனி புதிய மொழியாக இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.